Example 9.4, the probability that it will rain tomorrow is 91 by 100. The what is the probability that it will not rain tomorrow? அதாவது மழை பெய்யறதுக்குள்ள சான்சஸ் எவ்வளவு இருக்குது? பாசிபிலிட்டி 91/100 இருக்குது. நாட் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதா? லெட் இ டு பி த ஈவெண்ட், தட் இஸ் இட் வில் ரெயின் டுமாரோ, பி ஆஃப் இ. P of E dash அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க. அந்த E dash is not the event that it is will not rain tomorrow. அதுதான் E dash. will rainனா P of E, will not rainனா P of E dash அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, since P of E equal to எவ்வளோ நம்ம எடுத்துருக்கலாம், அதை நம்ம எடுக்கும்போது டெசிமலாக எடுக்கும்போது 91/100 0.91 அப்படின்னு நம்ம டெசிமல் எடுக்கிறோம் இல்லைங்களா. இப்போ P of E1 ஈக்குவல் டு நம்ம வேணும் அப்படின்னு சொல்லும்போது 1 மைனஸ் P of E1, அதாவது இங்கே பார்த்துருப்போம் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா P of E ப்ளஸ் P of E dash ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு இப்போ எது தேவை? P of E dash will not rain தானே கேட்டிருக்காங்க. அப்போ P of E dash ஈக்குவல் டு 1. இந்த P of E1 இங்கே தூக்கி ஃபஸ்ட்டு நம்ம ரெயின் வில் அதை கண்டுபிடிச்சிடணும். வில் ரெயினை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதிலேருந்து நம்ம டோட்டலாக லெஸ் பண்ணிட்டோம்னா, 1லேருந்து லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது? வில் நாட் ரெயின். அப்போ P of E dash will not rain is equal to 1 minus P of E. P of E எவ்வளவு? 0.91 இல்லைங்களா. அப்போ 1லேருந்து 0.91 நம்ம லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 0.09 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் P of E dash equal to எவ்வளவு? 0.09. chances to be there. Therefore, the probability that it will not rain tomorrow, P of E dash equal to 0.09. அப்படின்ட்டு நம்ம என்ன மெத்தடில் எழுதுகிறோம்? ப்ராபபிலிட்டி மெத்தடில் நம்ம அப்படி எழுதி காமிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இதோட இந்த 9.4 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவை மட்டும் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். P of E ப்ளஸ் P of E dash equal to 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க எது கேட்குறாங்கன்றது பார்க்கணும். வில் ரெயினா வில் நாட் ரெயினா? அப்போ வில் ரெயினை கண்டுபிடிச்சிட்டு வில் நாட் ரெயினை அந்த 1லேருந்து நம்ம லெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த கான்செப்டை மட்டும் அழகாக புரிஞ்சுக்கிட்டு ப்ராபபிலிட்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.